தங்கலான் மூவியோடைய அப்டேட்ஸ் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 15 தான் இந்த மூவி தியேட்டருக்கு வரும்னு. இப்போ ஐமேக்ஸில் வர ஆகஸ்ட் 15க்கே இந்த மூவி தியேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் மூவி சோலோவாக ரிலீஸ் ஆகுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு பிக் பட்ஜெட் கலந்தா ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண மூவி அப்படின்றதுனால கொஞ்சம் ஹைப் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஜேர்னரில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த கிளிப்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், மேக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், ட்ரைலர் வரைக்குமே இந்த மூவியில் இருக்க எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப அதிகப்படுத்தி விட்டுருச்சு. அதனாலவே ரொம்ப பிக்கஸ்ட்டாக சோலோவாக ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 4 மூவிஸ் இந்த மூவி கூட தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. பிரசாந்த், கீர்த்தி சுரேஷ், அருண் விஜய்ன்னு சொல்லிட்டு 3 பேருடைய மூவிஸ் இப்போ இந்த தங்கலான் மூவியோடைய தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக டிமாண்டி காலனி கடைசி உலகப்போர் மூவி முதல்ல ஆகஸ்ட் 15க்கு தான் ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மூவிஸ் ஆகஸ்ட் 15க்கு மட்டுமே தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த மூவிஸில் எந்த மூவிஸ்க்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்பட போகுதுன்னு தெரியல. பிரசாந்தோட ஆக்டிங்கில் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் அந்தகன் மூவி வர ஆகஸ்ட் 15 தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 மூவியுமே ஒரே டேட்டில் கிளாஷ் ஆகிறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. இப்போ கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்கில் யூ சர்டிஃபிகேட்டோட ரகுதாத்தா மூவியும் ஆகஸ்ட் 15 தேட்டருக்கு வரப்போகுது. ஹிப்ஹாப் ஆதியோடைய டைரக்ஷன் ப்ரொடக்ஷனில் கடைசி உலகப்போர் மூவியும் ஆகஸ்ட் 15க்கு தான் தேட்டருக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அருண் விஜயோட ஆக்டிங்கில் வணங்கான் மூவி ஆகஸ்ட் 15க்கும், டிமாண்டி காலனியோடைய 2வது பாகம் அருள்நிதியோட ஆக்டிங்கில் ஆகஸ்ட் 15க்கும், விக்ரமுடைய தங்கலானும் ஆகஸ்ட் 15க்குன்னு இப்போ வரைக்குமே 6 மூவிஸ் ஆகஸ்ட் 15க்கு ரிலீஸ் ஆகுன்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். ஒரு சில மூவிஸோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு சில மூவிஸோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுவாங்க. கீர்த்தியோட ஆக்டிங்கில் எஜுகேஷனை மெயினாக வச்சு ரகுதாத்தா மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் கம்ப்ளீட். தமிழ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வாய்ஸில் நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவியாக இந்த ரகுதாத்தா மூவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனை மட்டுமே மெயினாக வச்சு இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. ரகுதாத்தான டைட்டில் வைக்கும் போது நிறைய சந்தேகம் ஏற்பட்டு இருந்தது. இப்போ கன்ஃபார்ம் ஆகி ரிலீஸ் டேட் வரைக்குமே வந்துடுச்சு. ஆகஸ்ட் 15க்கு கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த ரகுதாத்தா மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். தளபதியுடைய கோட் மூவியும் சோலோவாக தேட்டருக்கு ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தளபதியுடைய கோட் மூவி கூட ஒரு மூவி கிளாஷ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவும் விஷாலுடைய மூவி தான் 3வது டைமாக தளபதி கூட கிளாஷ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி 2006லேருந்து 2007க்குள்ளே ஒரு மூவியை கிளாஷ் விட்டு இருந்தார். போக்கிரி, தாமிரபரணின்னு 2 மூவியுமே தேட்டரில் ரிலீஸ் ஆகி 2 மூவியுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. அதுக்கப்புறம் 2014-15 ஒரு மூவிஸ் கிளாஸ் ஆகி இருந்தது. கத்தி மூவி கூட பூஜை மூவியை விட்டு கத்தி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும், பூஜை மூவி ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ ஒரு மூவியை கிளாஷ் விட போகிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மேக் பண்ணி ரிலீஸுக்கு தயாராக இருந்த மூவி தான் மதகத ராஜா. இது வரைக்குமே ப்ரொடக்ஷன் ப்ராப்ளத்தால் இந்த மூவியோடைய ரிலீஸை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வர செப்டம்பர் 5க்கு கோட் மூவியோட இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஷால், சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காமெடி பட்டாளம் மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பட்டாளமும் இந்த மூவிக்குள்ளே இருக்காங்க. சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் இப்போ இந்த மூவியை விஷால் அவர்களே ரிலீஸ் பண்ண போகிறாரு. தளபதியுடைய கோட் மூவி கூட வர செப்டம்பர் 5 இந்த மூவியும் தேட்டருக்கு வரப்போகுது. சூர்யாவுடைய ஆக்டிங்கில் வர ஜூலை 23க்கு கங்குவாவுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவருடைய 44வது மூவியோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் ஜூலை 23 தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்களே. ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து இந்த மூவியோடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 மூவியுமே ஒரு பிக் வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு மூவி. இப்போ அந்த 2 மூவியோடைய பிக் அப்டேட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம். வலிமை மூவியில் முக்கியமான ஒரு கேரக்டரில் ராஜ் ஐயப்பன் வந்து போயிருப்பார். இப்போ அவருடைய நியூவான ஒரு மூவியோடைய பூஜை தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அதுவும் ஃபஸ்ட் டைமாக ஹீரோவாக ஆக்டிங் பண்ண போகிற ஒரு மூவி. லவ் இன்க் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். இப்போ இந்த மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கா. ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. 2025 ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்த லவ் மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். அதர்வாவுடைய ஆக்டிங்கில் டிஎன்ஏ அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோடைய அப்டேட்ஸ் தான் வெயிட்டிங்கில் இருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த மூவி தான் அதர்வாவுடைய ஆக்டிங்லேயும் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே இந்த மூவியில் இருக்க அதர்வாவுடைய போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணலையே. அந்தளவுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இந்த மூவியில் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ கரண்ட்டாக இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கா. ஒலிம்பியா ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. அதர்வாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இந்த மூவி ஏற்படுத்தி கொடுக்கணும். நெல்சன் வெங்கடேசனுடைய டைரக்ஷனில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த மூவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த டிஎன்ஏ மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம்.